வாங்க வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்கர் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுந்தர்சி மற்றும் வடிவேல் நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. ஓஜி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வடிவேலை. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வில்லன் கேங்கை தான் காமிக்கிறாங்க. மொத்தம் 3 வில்லன் இந்த படத்தில். அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியரசு, மலையரசு, கோட்டையரசு. இதில் முடியரசு வந்து இறந்து போயிருப்பார், அவருக்கு ஒரு பையன் இருப்பாங்க. இப்போ மலையரசு, கோட்டையரசு 2 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுங்க இந்த ஊருக்குள்ளே. அந்த ஊருக்குள்ளே வந்து மினிஸ்டர் கண்ட்ரோலுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்பிரிட், அதாவது சாராயம் அதைத்தான் நடத்திட்டு வராங்க. இந்த 3 பேருமே அண்ணன் தம்பிகளாக இருந்ததில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார். அது ஒரு ட்விஸ்ட்டாக பின்னாடி வரும். இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சுஜிதா. அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா குழந்தைகளையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மோட்டிவேட் பண்ணும்போது தான் வந்து ரம்யா அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்பு அப்ளை பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ரம்யா காணாமல் போயிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து மேடம் என் குழந்தைய காண நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, அச்சோ காணாமா, வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, போலீஸில் வந்து பெருசாக அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்தியன் டைப்பில் தரதான இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூலில் வந்து பயங்கரமான அட்டூழியம் நடக்குது. இதை நடத்திட்டு வர மலையரசு, கோட்டையரசு 2 பேருமே சரியான ஃப்ராடு பயிலுக. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டமே நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல் ஆளுக்கு வந்து இவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சீனியர் போலீஸ் ஆளுங்களுக்கு மெசேஜ் பண்ணவும் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரனை அப்பாயிண்ட்டும் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி போய் சீக்கிரட்டாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் சரவணன், நம்ம சுந்தர்சி அவர் தான். அவர் வந்து பிடி மாஸ்டராக வந்து அதே ஸ்கூலில் ஜாயின் பண்ண வருவார். பிடி மாஸ்டராக ஜாயின் பண்ண நம்ம ஹீரோயின் இருக்காங்களா சுஜிதா, அவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா போலீஸ்காரரு நம்ம டைப் பண்ணி அமிச்சதை இவங்க வந்து போலீஸ்காரரை இவரை அமுச்சிருக்காங்க போல் அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அது எதுக்கு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி வருவோம். இப்போ தலைமை இன்ட்ரொடக்ஷன் வந்தவொடனே தலைமை வந்து ஃபஸ்ட்டு ஊரில் இறங்கினவொடனே நம்ம சுஜிதா மீட் பண்ணி, ஏங்க ஸ்கூலுக்கு நான் பிடி மாஸ்டராக வந்திருக்கேன், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனவொடனே ஒரு டம்மி பிடி மாஸ்டர் அங்கே ஏற்கனவே இருக்கார். அதுதான் நம்ம வைகை புயல் வடிவேலு. அவர் பேர் வந்து சிங்காரம். சிங்காரமுக்கு சுஜிதா மேலே ஒரு மிகப்பெரிய கண். அவர் வந்து ரூட் விட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவையும் கரெக்ட் பண்ணி, ஏப்பா உன் பொண்ணை எப்போ தான் எங்கள் கட்டி வைப்பா, ஒழுங்காக கட்டிவே அப்படிங்கிற மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல் டீச்சர் குவார்ட்டர்ஸில் தான் தங்குறாங்க. இதில் நம்ம சுஜிதா வந்து ரம்யா தொலைஞ்சு போனாங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற ஃபோக்கஸில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க காணவில்லை அப்படிங்கிறதுல. அதில் வந்து நம்ம வில்லன் கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போஸ்டர் எடுத்து ஒட்டி வச்சுருவாங்க. அண்ணன் அவர்கள்னு தலைவி பயங்கரமாக கோபமாகி அந்த போஸ்டர்லாம் கிழிப்பாங்க. கிழிச்ச உடனேயும் வந்து அந்த வில்லன்களில் அந்த ரவுடி பயல்கள்லாம் வந்து கேட்க, அப்போ வந்து ஹீரோயின் செருப்பால் அடிக்க, இந்த நியூஸ் வந்து வில்லன் கிட்ட போக, வில்லம் ஐடி ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ண, என்னடா இது, அதுதான் சுந்தர்சி டெம்பிள். இதெல்லாம் வந்து மறைந்திருந்தே பார்க்கும் நம்ம ஹீரோ சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு கவனிச்சுக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. இப்போ ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டு ஸ்கூலில் அசிங்கப்படுத்திட்டு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலும் அவன் ஹீரோயினோட அப்பாவும் தண்ணி அடிச்சிட்டுருக்காங்க பாரில். எப்பா உன்னை என் பொண்ணு கட்டி கொடுப்பேன்னு பார்த்தா நீ வந்து தட்டி கேட்காம விட்டுருக்க அப்படின்னு நம்ம சிங்காரத்துக்கிட்ட கேட்க, சிங்காரம் சொல்கிறாரு, யோ நான் அப்போ இல்லையா, இருந்திருந்தால் ரணகலமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதே டைமில் வந்து வில்லன் வந்து வராரு அந்த இதுக்கு. அதாவது மலையரசன் வந்து அதே பாருக்கு வந்து குடிக்கிச்சிருக்காரு. அப்போ வந்து வடிவேல் சொல்லுவார், ஆஹா இவன் வேற வந்துட்டானே, இப்போ இவனை வேற அடிக்க சொல்லுவாங்களேன்னு அவர் மறைஞ்சு போகிறாரு. அப்போ தான் வந்து அவரோட அப்பா வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணி, இங்கே பாடுறா நீ என் பொண்ணு அசிங்கப்படுத்தி இல்லை உனக்கு இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போக, அதே டைமில் தான் வந்து நம்ம சுந்தர்சி அதே இடத்துக்கு வந்து நம்ம சரவணன் ஹீரோ சரவணன் அதே இடத்துக்கு வந்து முகமடி போட்டு அங்கே அடித்து பிரித்து லேப்பின உடனே ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் போக அவங்களும் வந்து பார்க்குறாங்க, ஆஹா அப்போ யாரோ ஒருத்தர் அடிக்கிறான், அவன் வந்து நல்லவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம சரவணன் தான் வந்து மாரவேசத்தை போட்டு அடிக்கிறாங்கன்னு. அதே டைமில் வந்து சேம் ட்ரெஸ் கோடில் இருக்கிற நம்ம சிங்காரம் வடிவேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வந்து இது வந்து ஃபேமஸாக போயிடுது. இப்போ வந்து நம்ம சிங்காரத்தை தூக்கிட்டு போய் வில்லன் கேங் வந்து அடித்து கேட்குறாங்க, யோ நீ தானே வந்து முகமடி போட்டு அடித்தேன், யோ நான் வந்து கொசுவையே அடிக்க மாட்டேன், நான் எங்கேயே ஒன்றும் அண்ணன் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தலைமை பாணியில் ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துடுறாரு. வில்லனும் சரி எவனாக இருந்தாலும் அவனை முடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதே டைமில் வந்து செகண்ட் இன்சிடெண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் நடக்குது.
இவங்க வந்து ஸ்பிரிட் கடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால சாராயம், அதை வந்து தெரியாமல் வந்து குழந்தைங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலாம் வந்துடும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருப்பாங்களா, அதில் வந்து இதை ஸ்பிரிட் வந்து தெரியாமல் கலந்தனால ஒரு பையன் வந்து குடிச்சிருவான். குடிச்சு மயங்கி விழுந்தவொடனே அந்த வில்லன் அடியாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை வந்து ஹீரோயின் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பட் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கீழே வந்த பையனோட அப்பா அம்மாவே வந்து இல்லை அவன் வந்து நான் தெரியும் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் மேலே கடுப்பாகி ஹீரோயின் வந்து அவங்களையும் அடிக்க போவாங்க. அதே டைமில் வந்து இன்னொரு வில்லன் இருப்பான்ல, அவன் இன்னொரு தம்பி கோட்டை அரசன், அவன் வந்து போயிரு இந்த அம்மாவை கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அவங்களையும் கிளப்பி விட்ருவாங்க. அதே நாள் நைட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் சும்மா இருக்க மாட்டார்ல, ஹீரோயினே தட்டி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து மாறு வேஷத்தை போட்டு வருவார். அன்னைக்கு என்ன கிறகம்னு தெரில, வடிவேலும் அந்த மாறு வேஷத்தில் சுற்றிட்டு இருப்பார். அவரையே மாறு வேஷம் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரில் வந்து அடைச்சி உடைச்சது வடிவேலு தான் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சதுனால அந்த பார் ஓனர் ஒருத்தர் எனக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, ஒழுங்காக காசை கூட அப்படின்னு வடிவேலை தேடி வர அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாறு வேஷத்தை போடுறாரு. அதே மாதிரி நம்ம சரவணனும் சிங்காரமும் ஒரே மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து நம்ம சிங்காரம் தப்பிச்சு ஓட, அதே மாதிரி நம்ம சரவணன் வந்து அந்த ஸ்பிரிட்டு இண்டஸ்ட்ரிக்கு போய் ஃபேக்ட்ரிக்கு போய் அடித்து பறக்க விட்டு மொத்தமாக ஃபேக்ட்ரியை வெடிக்க வச்சிடுறாங்க. இது சேமான கெட்டப் இருக்கிறதுனால நம்ம சிங்காரத்தை மைடி வில்லன் கேங் தூக்கி வந்து ஏன் திரும்ப திரும்ப என்னையவே நோண்டுற அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா சத்தியமாக எனக்கு தெரியாது, என்ன மாதிரியே ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான், அது தெரியாமல் நான் அந்த வேஷத்தை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போவும் வந்து சரி போய் தொலை அப்படின்னு வில்லன் கேங் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க நம்ம சிங்காரத்தை. இப்போது மெயின் ஃபோக்கஸான ரம்யா இன்சிடெண்ட்டுக்கு வந்தால், ரம்யாவோட வாட்சை வந்து ஒரு பொண்ணு ஸ்கூலில் கட்டியிருக்கிற பார்த்த சுஜிதா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேம்மா இந்த வாட்ச் கிடச்சிது அப்படின்னா ஒரு அடகு கடை காமிக்கிறாங்க. அந்த அடகு கடைக்கு உடனே போகலாம் அப்படின்னு போகும்போது தான் வந்து நம்ம வந்து வில்லனோட பையன் இருக்கான்னு தெரியுமா, ஒருத்தன் வில்லன் இறந்துட்டான்னு சொன்னால முடியரசு, அவனோட பையன் வந்து என்ன மேடம் ஆச்சு ஏன் பதட்டமாக இருக்கேன்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணோட வாட்ச் அங்கே இருக்குன்னு சொல்ல, சரி வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன்னு அந்த பையனே கூப்பிட்டு போகிறான். ஸ்கூல் படிக்கிற பையன் எதுக்கு கார் ஓட்டுறான்னு தெரியல, பட் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது தான் வந்து நம்ம சரவணனும் வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் இந்த ஸ்கூலில் தப்பான ஆக்டிவிட்டியெல்லாம் அப்பப்போ நடக்குது, யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே டைம் வந்து நம்ம வில்லனோட பையன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி கேட்கும்போது தான் வில்லனோட பையன்தாங்க எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் வந்து அந்த பொண்ணை கொன்னது, அந்த பொண்ணுங்களை வந்து தப்பாக வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் தப்பான வேலைகளை அவன் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சரவணனுக்கு வர, அச்சோ இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ தான் மேடம் ஹீரோயினை கூப்பிட்டு போனாங்க சுஜிதா மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, அச்சோ ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி போகிறாரு. ஹீரோயினுக்கு வந்து அந்த அடற்கடையில் போய் விசாரிக்க அவங்க வந்து ஒருத்தர் செங்கல் சூளை இருக்கவன் தான் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே செங்கல் சூளைக்கே போகிறாங்க. செங்கல் சூளைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பையன் தான் வந்து அந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணை கொண்டிருப்பான் அப்படிங்கிறது வந்து தெரிய வர ஹீரோயினுக்கு. ஹீரோயின் ஷாக்காகிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்ல, அதே டைமில் தான் நம்ம ஹீரோ லான்ச் ஆகிறாரு. ஹீரோ லான்ச் ஆகி அடித்து பறக்க விட்றாரு, எல்லா வில்லனுங்களையும் அடித்து பறக்க விட்டு அந்த ஸ்கூல் பையன் இருக்கார்ல வில்லனோட பையன், அவனையும் வந்து அடித்து கோமாக்கு தள்ளி விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால முடியரசு, அவர் இறக்கலை, அவர் வந்து தலைமறைவாக இருக்கார். தலைமை வந்து இறந்துட்டதா ஊரை நம்ப வச்சு தலைமறைவாக இருக்கார். அவர் வந்து தான் பையன் வந்து அடிப்பட்ட தெரிஞ்சவொன்னே ஃபாரின்லேருந்து கிளம்பி வராரு. இதுதான் வந்து இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜிதா ஹீரோயின், நம்ம ஹீரோ சரவணன் மற்றும் சிங்காரம், அது மட்டும் இல்லாமல் அந்த பார் ஓனரும் எல்லாரும் கலந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னடா இது வடிவேல் இங்கே வந்தார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம பார் ஓனர் இருக்கார்ல அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கும். அந்த நஷ்டத்துக்கு ஒழுங்காக வந்து அந்த வில்லனோட பையனை நீ கடத்தி அவங்ககிட்டயே காசு கேளு, ஏன்னா இந்த ஊர்லேயே அவங்க தான் பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, இவரும் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த ஃபேக்டரியில் மாட்டிக்குவாங்க, அந்த கல்கோரையில் வந்து மாட்டிக்குவாங்க. கல்கோரில் மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து அச்சோ இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா, நம்ம சரவணன் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கானு வடிவேலுக்கும் தெரிய வந்துடும் சிங்காரத்துக்கு. அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நீ ஏன் அவனை அடித்து கோமாக்கு போன அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இவர் தான் போலீஸ். எது போலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கம்மா போலீஸ் அப்படின்னு சரவணன் சொல்லுவார். அப்போ தான் வந்து உண்மையான போலீஸாக வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கூலில் நடக்கிறது அப்போல்லாம் கண்டுபிடிக்க. அந்த மேக்ஸ் டீச்சர் வாலண்டியாக வந்து, ஹலோ சார்
நான் தான் போலீஸ், நானே ஒரு டம்மி போலீஸ், நான் வந்து பயந்த சுபாவம் வேறு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எதுக்கு சரவணன் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் வந்து தலைமை ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதாவது இது எல்லாமே என் ஒய்ஃபுக்கோசம் தான். வந்து என் ஒய்ஃப் வந்து மினிஸ்டரோட பிஏவாக இருந்தாங்க. அதே வந்து ரைட் ஹேண்டாக வந்து அந்த முடியரசு அப்படிங்கிறவனும் வந்து அந்த மினிஸ்டர் கீழே இருந்தான். இவங்க 2 பேர் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் வந்தது. அதை வந்து இவங்க 2 பேர் மூலியமாக தான் வந்து இடம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மினிஸ்டர் சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த இன்வால்வ்டாக என் ஒய்ஃபும் அந்த முடியரசும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ முடியரசு என்ன பிளான் பண்ணான்னா, ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பார். இல்லை ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணி போஜன். அநியாயமாக வந்து சாகடிச்சிடறாங்க வாணி போஜன் எல்லா படத்துலையும். இப்போ வந்து வாணி போஜனை சாகடிச்சனால தலைவன் வந்து பழிதிக்கிற கோஷம் வந்து தான் இப்போ வந்து இங்கே வந்திருக்காரு. அது ஹீரோயினை மட்டும் சாகடிக்காமல் நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஜெயிலே தள்ளிடுறாங்க. அப்புறமா எப்படியோ வந்து தலைவன் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ வெளியே வந்து இந்த 100 கோடி ரூபா வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கோஷம் தான் இங்கே வந்திருப்பார். முடியரசன் தான் வந்து வாணி போஜனை கொண்டுட்டாரு, அப்புறம் எதுக்கு அவர் வந்து செத்துட்டார் அப்படிங்கிற ரூமர் பரவிட்டு இருந்ததுன்னா வந்து வாணி போஜன் வந்து நம்ம முடியரசை வந்து கொன்னுட்டு அந்த 100 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம முடியரசு வந்து தானே செத்துட்டதாக ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி தான் வந்து ஃபாரின் கிளம்பிடுவார். இந்த தம்பிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இந்த 2 தம்பிக்கிட்டையும் மலையரசு கோட்டையரசு கிட்ட ஒப்படைச்சிட்டு, பாரு நான் இறந்துட்டேன், பட் இந்த 100 கோடி ரூபா நம்மளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போன மாதிரி இந்த ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் நாடகம் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் மொத்த கதையுமே. இப்போ இந்த சரவணன் வந்து இந்த பையன் அடித்தனால தான் இப்போ அவன் வர்றதுக்கான வழியே வந்திருக்கு. அவங்க மொத்த பணத்தையுமே ஏதோ ஒரு லாக்கரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 3 சாவியாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதில் 2 சாவி வந்து அவங்களோட சண்டை போடும்போதே அவங்ககிட்ட 2 சாவியுமே எடுத்துட்டேன். 3ஆவது சாவி வந்து முடியரசங்கிட்ட தான் இருக்குது. அவனை வர வைக்கிறக்கோசம் தான் வந்து அவன் பையன் நடிச்சு அப்படிங்கிற மொத்த கதையுமே சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த 100 கோடி ரூபா தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே எங்கூட சேர்ந்து அந்த பணத்தை எடுக்க உதவுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துருவேன், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சரவணன் வந்து சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஆஹா சூப்பர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிங்காரம், ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் டீச்சர், அதாவது போலீஸாக வந்தார்ல அவர், அப்புறம் அந்த பார் ஓனர் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம ஒரு கேங்கராக ஃபார்ம் பண்ணுறோம், கேங்கர் வந்து அந்த பணத்தை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேங்கராக கிளம்புறாங்க எல்லாருமே. இப்போ அவங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசுக்கிட்ட இருக்கிற சாவி, அடுத்தது அந்த லாக்கர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத விஷயம். இப்போ லாக்கர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த பார் ஓனர் வந்து சொல்லுவான் வந்து, இல்லைப்பா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரவுடி வந்து அவனுக்கு தண்ணி அடிக்கிற வீக்னஸ் இருக்குது, அவனை பிடிச்சவனா பிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி அடிக்க ஊற்றி கொடுத்து அவனை பற்றி வில்லனை பற்றி தப்பாக பேச வச்சு வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை அவங்ககிட்டயே காமிச்சு ஒழுங்காக எங்களுடைய சேர்ந்துருங்க, இல்லாட்டி அப்புறம் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு 10 கோடி ரூபா பணம் தரேன், அந்த 100 கோடி ரூபா இருக்கிற லாக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து டீமில் சேர்த்துக்கிறாங்க, கேங்கர் டீமில். இப்போ மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க எப்படி அந்த சாவி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாவி அடிக்கிறதுக்கு வந்து நம்ம வடிவேலும் சரவணனும் சிங்காரமும் கிளம்பி அவர் வில்லன் வீட்டுக்கே போய் அந்த சாவியை எடுத்துடுறாங்க. மொத்தத்தில் சாவி கிடச்சிருச்சு. லாக்கர் எடுக்கிற இடம் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கும் போது தான் லாக்கர் இருக்கிற வந்து லாக்கர் சாவி வந்து தொலைஞ்சிருக்கிறதுனால டூப்ளிகேட் சாவி செய்யணும்னு வில்லன் கேங் வந்து ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த லாக்கர் கம்பெனிலேருந்து கூப்பிட சொல்லியிருப்பாங்க. அந்த லாக்கர் கம்பெனிலேருந்து வர ஆளுங்களை இவங்க கடத்தி வச்சுட்டு நம்ம சரவணன் கேங் கடத்தி வச்சுட்டு லாக்கர் அந்த மாறு வேஷத்தை போட்டு நம்ம சிங்காரமே கிளம்பி போவார், வடிவேலே கிளம்பி அந்த வில்லன் இடத்துக்கு போய் லாக்கர் எங்கே இருக்குன்னு மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு தேட்டல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இவங்க லாக்கர் எல்லாமே கிடச்சிருச்சு. இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பணத்தை அடிக்கணும். எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மொத்த ட்விஸ்ட்டுமே இருக்குது. அதே டைமில் வந்து நம்ம வில்லன் கேங் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது எல்லாமே வந்து சரவணன் தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி சரவணன் வந்து ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க அந்த வில்லன் கேங். அதே சேம் டைமில் வந்து நம்ம கேங்கர் இருக்காங்கல்ல, நம்ம கேங்ஸ் எல்லாருமே வந்து அந்த தேட்டருக்கு போய் பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதில் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு மாறுவேஷம் வடிவேலுக்கு கொடுத்து, அதாவது சிங்காரத்துக்கு கொடுத்து, எல்லாத்துக்கும் அந்த ரோலை கொடுத்து நீங்கள் அதை டைவர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இவங்களை டைவர்ட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே டைவர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இங்கே டைவர்ட் பண்ணுங்கன்னு நம்ம சரவணன் இருக்கார்ல எல்லாத்துக்குமே ஸ்கெட்சு போட்டு கடைசியாக வந்து பணத்தை வந்து நான் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன், மேலேருந்து நான் வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிரித்து தரேன் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து நம்ம கேங்கே ஏமாற்றி தலைவன் வந்து சரவணன் வந்து எல்லாத்துக்கும் பிளான் சொல்லிடுவார். அந்த பிளான் படி அந்த பணத்தையும் அடிச்சிருவாங்க. அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வில்லன் கேங்கு நோட்டிஃபிகேஷன் போக அங்கே எல்லாருமே திரண்டு வந்துடுறாங்க.
திரண்டு வரும்போது தான் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுற மாதிரி மக்களை எல்லாத்தையும் வந்து தேட்டருக்குள்ளே பாம்பு விட்டு எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி நம்ம கேங் எல்லாமே கலைச்சிருக்கு. அதே டைமில் வந்து சரவணன் வந்து ஈஸியாக வந்து அந்த 101 ரூபா பணத்தை அடித்து தலைமை எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா இந்த மொத்த இதுவுமே முடிஞ்சிடும். நம்ம வில்லன் 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கரெக்டாக அந்த மினிஸ்டர்கிட்ட மாட்டிக்குவாங்க. மினிஸ்டர்கிட்ட வந்து நம்ம முடியரசு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத மினிஸ்டருக்கு தெரியும். அப்போனா நீ இறக்கலையா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வில்லன் இருக்காங்களே அதை வந்து மினிஸ்டர் போட்டு வெளுன்னு ஜெயிலில் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அதே டைமில் இந்த கேங் இருக்காங்க தெரியுமா, நம்ம சரவணன் வந்து எஸ்கேப் ஆகி பணத்தை அடிச்சுட்டு கிளம்பிடுவார். நம்ம மீதி இருக்கிற கேங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம சிங்காரம், வடிவேலு, அப்புறம் நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த போலீஸு, அதுக்கப்புறமா அந்த பார் ஓனர், அப்புறம் ரவுடி பையன் எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பல்ப்பு தர மாதிரி நம்ம சரவணனோட ஸ்டோரியே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் வந்து அப்புறமா தான் விசாரிச்சுட்டு வருவார். அப்புறமா தான் கேங்கர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் வந்து சரவணனே கிடையாது, சரவணங்கிறவன் வந்து உண்மையிலே ஜெயிலில் தான் இருக்கான் இப்போ வரைக்கும். அவன் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அந்த கதையை வந்து சுருட்டி இங்கே வந்து நம்மகிட்ட ஆக்டிங் கொடுத்து மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சோதனை இருக்கும்போது தான் வந்து ஒரு பொட்டி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து பணமாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பார்சல் வரும் ஃப்ரிட்ஜு, அது திறந்து பார்த்தா ஃபுல்லாக பணமாக இருக்கும். ஹீரோயினுக்கு எப்படி ஃப்ரிட்ஜ் அமிச்சாங்களோ அது மாதிரி மீதி 5 பேத்துக்குமே ஃப்ரிட்ஜ் அமிச்சு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் இருக்கால சுந்தர்சி, அவர் வந்து அமுச்சிருப்பார். எல்லா பணத்தையுமே பிரித்து எல்லாத்துக்குமே அமுச்சிருப்பார். சில மாதங்கள் கழித்து தான் அமுச்சிருப்பார். ஹீரோயினுக்கு மட்டும் பர்சனலாக வந்து ஹீரோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பார் அந்த ஃப்ரிட்ஜ் மூலிமா. அதில் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணி அனுப்பிச்சிருப்பார். ஹீரோயின் சேர தான் போகிறாங்க. இப்போ வந்து சுந்தர்சிக்கு அப்படியே டில்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் பேசுகிறாரு, இப்போ தான் நான் ஒரு கேங்கர் அப்படிங்கிற ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி நான் அந்த பணத்தை அடிச்சிட்டேன், அடுத்த மிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நம்ம அந்த பணத்தையும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 2க்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கேங்கர் பார்ட் 2 வரும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஹிட் ஆனால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.